வணக்கம் நண்பர்களே. காதல், கனவு, ஏமாற்றம் இந்த மூன்றும் ஒரே கதையில் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சிபூர்வமான கதையுடன் வந்திருக்கும் படம்தான் மேட் இன் கொரியா. இந்த படத்தில் கதாநாயகியாக பிரியங்கா மோகன் நடித்துள்ளார். ஒரு சாதாரண கிராமத்து பெண் தனது கனவை அடைய உலகத்தின் மறுபக்கத்துக்கே சென்று போராடும் கதைதான் இந்த படம். அந்த கதை எப்படி இருக்கிறது? படம் பார்க்க வேண்டுமா இல்லையா? வாங்க முழு விமர்சனத்தில் பார்க்கலாம். கதை என்ன? இந்த படத்தில் பிரியங்கா மோகன் செயோன்பா என்ற மிகவும் எளிமையான கிராமத்து பெண்ணாக நடித்துள்ளார். மலைப்பகுதியில் இருக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த செயோன்பாவுக்கு சிறுவயதிலிருந்தே ஒரு பெரிய கனவு இருக்கிறது. ஒரு நாள் கொரியாவுக்கு சென்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் அந்த கனவு. அந்த கனவை மனதில் வைத்து வளர்ந்த செயோன்பா தனது காதலனுடன் சேர்ந்து கொரியா செல்ல திட்டமிடுகிறாள். அதற்காக அவர்கள் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வருகிறார்கள். ஆனால் அங்கேதான் கதையில் பெரிய திருப்பம் வருகிறது. செயோன்பாவின் காதலன் கொரியா செல்லும் விமானத்தில் ஏறாமல் மும்பை செல்லும் விமானத்தில் ஏறி அவளை ஏமாற்றிவிட்டு போய்விடுகிறான். இதற்கிடையில் செயோன்பாவின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவளது தந்தை வங்கியில் கடன் எடுத்து பெரிய தொகையை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் அந்த உண்மை செயோன்பாவுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. காதலன் பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவளை விட்டு சென்றதை தெரிந்தபோது செயோன்பா மிகவும் மனவேதனை அடைகிறாள். கொரியாவில் என்ன நடக்கிறது? ஆனால் அந்த ஏமாற்றம் அவளது கனவை உடைக்க முடியவில்லை. செயோன்பா தன்னம்பிக்கையுடன் தனியாகவே கொரியாவுக்கு பயணம் செய்கிறாள். கொரியாவில் சென்ற பிறகு அங்கே இருக்கும் ஒரு நண்பர் அவளுக்கு உதவி செய்கிறார். அவர் அவளுக்கு தங்குமிடமும் வேலைவாய்ப்பும் ஏற்பாடு செய்து தருகிறார். அதற்கு பிறகு செயோன்பா ஒரு ஹோட்டலில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அங்கே கிடைக்கும் புதிய நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் தொடங்குகிறார். அதன் பிறகு அவளது வாழ்க்கை எப்படி மாறுகிறது? அவள் தனது கனவை அடைகிறாளா? அவளை ஏமாற்றிய காதலன் மீண்டும் அவளது வாழ்க்கையில் வருகிறானா? இதையெல்லாம் படம் மிகவும் உணர்ச்சிபூர்வமாக சொல்கிறது. நடிப்பு எப்படி? நடிப்பு பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பிரியங்கா மோகன் இந்த படத்தில் மிகவும் இயல்பாக நடித்துள்ளார். ஒரு சாதாரண பெண்ணின் கனவு, ஏமாற்றம், மனவேதனை, அதற்கு பிறகு வரும் தன்னம்பிக்கை, இந்த எல்லா உணர்வுகளையும் அவர் மிகவும் நன்றாக வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக சில எமோஷனல் சீன்ஸில் அவர் நடித்த விதம் பார்ப்பவர்களுக்கு கனெக்ட் ஆகும். படத்தின் பலம். இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் அதன் மெசேஜ். ஒருவர் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை சந்தித்தாலும் அவருடைய கனவை விடாமல் பிடித்துக்கொண்டு சென்றால் ஒரு நாள் அந்த கனவு நிச்சயம் நிறைவேறும் என்பதை படம் சொல்கிறது. அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு தனியாக சென்று வாழ்க்கையில் முன்னேற முயற்சிக்கும் ஒரு பெண்ணின் போராட்டத்தையும் படம் நன்றாக காட்டுகிறது. ஃபைனல் வேர்டிக்ட். மொத்தத்தில் பார்க்கும்போது மேட் இன் கொரியா படம் கனவு, காதல், ஏமாற்றம் மற்றும் தன்னம்பிக்கை கலந்திருக்கும் ஒரு எமோஷனல் ஜர்னி. ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பார்க்க வேண்டுமென்றால் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ரேட்டிங் 4/5. இந்த மேட் இன் கொரியா படத்தை நீங்கள் பார்த்திருந்தால் உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமா ரிவ்யூஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை பிரஸ் பண்ண மறக்காதீங்க.